ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. சக்தி விழானுக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களாம் எல்லாருக்கும் ஸ்கூல் தொடங்கி காலேஜ் தொடங்கி எல்லாரும் உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாரும் அம்மாவுடைய அருள்வாக்கும் கதையும் கேட்குறீங்களா? முக்கியமா அம்மா தினம் ஒரு அருள்வாக்கு படிக்க சொல்றாங்க. இந்த அருள்வாக்கு தான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்தின்னு போகும். அதனால எல்லாரும் அருள்வாக்கு தினம் ஒரு அருள்வாக்காவது குழந்தைங்க படிச்சு பாருங்க. அது மாரி குழந்தைகள் வளர்ப்புல பெரியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அம்மா அதுதான் அடிக்கடி சொல்லுவாங்க. குழந்தைங்கள நம்ம பெத்துட்டா மட்டும் போதாது. அத கவனமா நல்ல குழந்தைங்களா வளர்த்து எடுக்கணும். அதுதான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. உலகத்துக்கு நல்ல ஒரு பிள்ளைகளா குடுக்கணும். சரி, அம்மா நம்ம இந்த குழந்தைகள் வளர்ப்பு பத்தி என்ன அருள்வாக்கு சொல்றாங்கன்னு பார்ப்போமா? 12 வயதிலிருந்து 25 வரை பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பேச்சு, செய்கை, சேர்க்கை எல்லாம் கண்காணிக்க வேண்டும். 2வது அருள்வாக்கு 108 1008 படித்தோம். ஆராதனைகள் செய்தோம். ஆனாலும் நம் மகன் திருந்தவில்லையே என்று நினைக்க கூடாது. தன் பிள்ளைகளை திருத்துவதற்கும் மனக்கட்டுப்பாடு தேவை. கணவனும் மனையும் தவறு செய்துவிட்டு தங்களை திருத்திக் கொள்ளாமல் மகனை திருத்த முடியாது. அம்மா என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? நான் 1008 படிச்சேன், அபிஷேகம் பண்ண எல்லாம் என் பையன் திருந்தவில்லையே, அம்மா திருத்தலையே நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். நிறைய பேர் அப்படி கவலைப்படுறோம். நார்மல். அந்த வீட்டுல இருக்கிற கணவன் மனைவி அப்பா அம்மா தப்பு செய்துட்டு பிள்ளைங்களை சரிவர வளர்க்காம இருந்துட்டு பிள்ளைங்க திருந்தலையே நம்ம கஷ்டப்படுறதுல என்ன அர்த்தம்? கடவுள் மேல நம்ம தவறு சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் பெற்றோர்களை ஏன் தெரியுமா படைச்சாரு? அவருக்கு அடுத்த நிலைமையில படைச்சு வச்சிருக்கிறாரு. ஒரு இதுல சொல்லுவாங்க, கடவுள் சொல்லுவாராம், என்னால எல்லா வேலையும் பார்க்க முடியாது, அதனால்தான் நான் தாயை படைச்சேன். ஒரு தாய் தகப்பன் தான் என்னுடைய இடத்துல இருந்து இந்த உலகத்துல குழந்தைங்களை பெத்தெடுத்து வளர்த்து எடுக்கிறாங்க. அப்ப அந்த தாய் தகப்பன் யாருன்னா கடவுளுக்கு சமமானவர். இந்த கதையை கேட்டுக்கிற தாய் தகப்பனுக்கும் அந்த ஒரு கருத்து இருக்கணும். கதையை கேட்டுக்கிற குழந்தைங்களுக்கும் அந்த எண்ணம் மனத்துல உள்வாங்கணும். நம்ம தாய் தகப்பன் யாருன்னா நம்ம கடவுளுக்கு சமமானவன்ற அந்த மதிப்பு மரியாதையும் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கணும். அதே மாதிரி தாய் தகப்பனும் நாம கடவுள் இடத்துல நாம நிக்கிறோம். அப்ப அது பொறுப்பு எடுத்து நம்ம இந்த குழந்தைங்க எல்லா வகையிலும் நல்ல குழந்தைகளா இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைங்களை கொடுக்க வேண்டிய பொறுப்பு தாய் தகப்பனுக்கு தான் உடையது. சரி, நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போமா? ஒரு ஒரு கிளி கதை. ஒரு ஒரு நாட்டுல ஒரு அரசன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த அரசன் ரொம்ப நல்லாட்சி புரிஞ்சு வந்தார். அவருக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். இயற்கை, காட்டுக்கு போறது, மரம், செடி, கொடி, அருவிகள் இதெல்லாம் பார்க்கறது, அங்க இருக்கிற விலங்குகள், பறவைகளோடலாம் பேசுறது, அதுங்களோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த அரசங்கள்ல இருந்து அவர் வேறுபட்டவர். இந்த விலங்குகளை வேட்டையாடுவது அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவர் அடிக்கடி என்ன செய்வாரு, காட்டுக்கு போவாரு. இயற்கையோட ரசிச்சு கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவார். அப்படி ஒரு முறை அவர் காட்டுக்கு போகவுல, அந்த காட்டுல ஒரு பறவை ஒண்ணு ரொம்ப பாவம் அடிபட்டு சாகர நிலைமையில விழுந்து கிடக்கும். அத பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பரிதாபமா போயிட்டு, அந்த பறவைய எடுத்து, அதுக்கு ரொம்ப மருந்தெல்லாம் போட்டு, அதுல தண்ணி குடுப்பாட்டி, அத நல்லா தடவி விட்டு, அத நல்லா கவனிச்சு, அது குளூர்ல வாடுறப்ப அதுக்கு ஒரு போர்வைலாம் போத்தி, அதுக்கு ரொம்ப நல்லா கவனிப்பாரு. அந்த பறவைய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அது உயிர காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அது படாத பாடு படுவார். ஆனா அந்த பறவை அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அவரை பார்த்துட்டு கருணையா, "அரசே, நீங்க இவ்ளோ கருணையா இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ஆனா என்னால இனிமேப்பட்டு உயிரோட இருக்க முடியாது. என் உடல் நிலை எனக்கு தெரியும். ஆனா நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி என்னன்னா, ஒரு காட்டுல ஒரு இடம் சொல்லி, அங்க ஒரு மரம், பெரிய மரம் ஒண்ணு இருக்குது. அந்த மரத்து பொந்துல என்னுடைய 3 குழந்தைகளும் அந்த பொந்துல இருக்குதுங்க. தனியா இருக்குதுங்க. நான் இங்க காட்டுக்கு வந்தப்ப, நான் இரை தேடி வந்தப்ப, நானு அடிபட்டு நான் இறக்கப் போறேன். அதனால என்னால பறந்து போய் என் குட்டிகிட்ட என்னால இப்ப போக முடியாது. அதனால நீங்க போய் என் குட்டிகள எடுத்து, என் குஞ்சுகள எடுத்து, என் குழந்தைங்கள எடுத்து கொண்டுன்னு போயி, நீங்க பாதுகாத்து அத நல்லா வளர்த்து எடுப்பீங்களா? எனக்கு இத உதவி செய்யுங்கன்னு கேட்குது. உடனே அந்த அரசன் ரொம்ப கருணையானவனாச்சே! அவன் தான் விலங்குகள் மேல, பறவைகள் மேல இரக்க குணம் உடையவனே. சரின்னு அதுக்கு வாக்கு குடுத்துட்டு, அந்த பறவைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிச்சுட்டு, அந்த பறவை சொன்ன இடத்துக்கு அந்த காட்டுக்கு போறார். அந்த காட்டுல அந்த மரப்பொந்துல அதே மாரி 3 அது அந்த பறவையோட குழந்தைங்க 3 குஞ்சுகளும் இருக்குது. அந்த 3 பறவை குஞ்சையும் கையில எடுத்துக்கிட்டு அவர் நாட்டுக்கு போறார். அரண்மனைக்கு போன உடனே மகாராணி பார்க்குறாங்க. காட்டுக்கு போன அரசர் வெறும் கையோட வரல.
3 கிளி குஞ்சுகளை எடுத்துட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னன்னு கேட்டப்ப இந்த கிளி என்ன நடந்தது, அந்த தாய் குருவிக்கு அடிபட்டு கீழே வந்து இறந்த கதையும், அந்த கிளி வந்து இவர்கிட்ட பேசின கதையும், அந்த கிளியை காப்பாத்தி 3 கிளியும் காப்பாத்தி கொண்டு வந்ததுன்னு கதையை சொல்றாரு. உடனே மகாராணி சொல்றாங்க, இந்த 3 சின்ன கிளிகளையும் நீங்க வந்து காவலாளி கிட்ட கொடுத்து வளர்க்காதீங்க. அவங்களுக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. 3 இளவரசி இருக்கிறாங்க. இந்த நம்ம 3 இளவரசிங்கிட்டயும் 3 கிளியும் குடுத்துட்டு, ஆளுக்கு ஒவ்வொரு கிளிய வளர்க்க சொல்லி குடுங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்றா? மகாராணி சொல்றாங்க. சரி அரசனும் அதுவும் நல்லதுதான் சொல்லிட்டு இளவரசிங்கள கூப்பிட்டு, ஒவ்வொரு இளவரசிகிட்டயும் ஒவ்வொரு கிளிய குடுத்து, இந்த கிளிய நீங்க தான் இனிமேட்டு பத்திரமா பாதுகாத்து, உங்க உயிரினும் மேல இந்த கிளிய பாதுகாத்து வளர்க்கணும். பத்திரமா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, அந்த 3 பேருக்கு 3 கிளிய குடுத்துடுறாங்க. முதல் இளவரசி பேரு சந்திரகலா. அடுத்த இளவரசி பேரு 2வது இளவரசி சித்திரகலா. 3வது இளவரசி பேரு அமுதகலா. இந்த 3 பேரும் 3 இப்ப நம்ம இளவரசி வந்து 1வது, 2வது, 3வதுன்னு சொல்லிக்கும் குழப்பம் வராது. அப்ப வந்து இந்த 3 இளவரசிகளும் அந்த கிளிகளையும் நல்லா பத்திரமா பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. அரசன் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இந்த முதல் இளவரசி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அரண்மனைக்கு கொண்டு போயிட்டு, அவங்க பலவிதமான நாட்டியம் உலகத்துல இருக்க அதிசயமான நாட்டியங்கள்லாம் அந்த பொண்ணு அடிக்கடி ஆடி, ஆடி பழகி நாட்டியத்துல நல்ல வல்லமை பெற்றவ. அப்ப அதே மாரி உலகத்துல இருக்கிற நாட்டியத்தெல்லாம் ஆடி, ஆடி பழகக்குள்ள அந்த கிளியும் அத பார்த்து, பார்த்து, பார்த்து அதுவும் கிளியும் அவள மாரியே எல்லா உலகத்துல இருக்க அதிசயமான நாட்டியம்லாம் அந்த கிளியும் ஆட பழகிட்டு, அதையும் அவ கூடயே சேர்ந்து அந்த கிளியும் நாட்டியம் ஆடும். பார்க்கறதுக்கே ஆசையா இருக்கும். 2வது இளவரசி என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு இசை கச்சேரி, இசை பாட்டுகள், இசை கருவிகள் வாசிப்பதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால உலகத்துல இருக்கிற அனைத்து இசை கருவிகளும் வாங்கி பழகி, பழகி பாட்டு பாடி எல்லா இசையும் மீட்டி, மீட்டி இசையை மீட்டிக்கிட்டு அதிலேயே இருப்பா. இத பார்த்துட்டு அவர் 2வது கிளி என்ன பண்ணும், அவள இசை கருவிகள்லாம் வாசிக்கிறது, அவள மாரியே பாட்டு பாடுறது, இதெல்லாம் நல்லா கை தேர்ந்துச்சு. அதுவும் அவள மாரியே சிறப்பா செய்ய ஆரம்பிச்சுச்சு. அந்த 3வது கிளி என்ன பண்ணுச்சு, 3வது இளவரசி கிட்ட இருக்குது. அவளுக்கு வந்து இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, நாட்டியம் ஆடுறது, இசை வாசிக்கிறது இதெல்லாம் அவளுக்கு எதுவுமே பிடிக்காது. அவளுக்கு என்ன பிடிக்கும்னா, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கணும். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி நின்னுட்டு, போற வரவங்கிட்டலாம் கதை பேசிக்கின்னு ஜாலியா உல்லாசமா இருக்கிறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல். அதனால அவள பார்த்துட்டு அந்த கிளி என்ன செய்யும், அவள மாரியே யாராவது வந்தவங்க போறாங்கன்னா பேசுறதெல்லாம் வாய பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்து இருக்கிறது. அப்புறம் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சு, சொகுசா தூங்க ஆரம்பிக்கும். இதுதான் அதோட வேலை. இந்த 3 கிளியும் இப்படியே வளர்ந்துட்டு வந்தது. ஒரு 2 வருஷம் போச்சு. 2 வருஷம் ஆன உடனே அந்த நாட்டுக்கு வந்து ஒரு முனிவர் ஒருத்தர் வருவார். அந்த முனிவர் யாருன்னா, இந்த அரசனுக்கு ரொம்ப பிடிச்சமான முனிவர். அந்த முனிவர்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த முனிவர் வந்தவுடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் நல்லா வரவேற்று தன் அரண்மனையில உபசரிச்சுட்டு, தன் அரண்மனையில இந்த 2 வருஷத்துல வந்து நம்ம என்னென்னலாம் மாற்றங்கள் செய்திருக்கிறோம், அதெல்லாம் முனிவர்கிட்ட ஒண்ணு ஒண்ணுமா காட்டிட்டு கூட்டுட்டே அரண்மனையில கூட்டிட்டு போய் காட்டிக்கினே இருப்பார். அப்ப அவருக்கு உடனே ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம இளவரசியும் இப்ப நம்ம இவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். 3 இளவரசியும் இந்த முனிவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைப்பாரு. அப்ப உடனே மகாராணி கிட்ட சொன்ன உடனே மகாராணி சொல்லுவாங்களாம், நம்ம இளவரசிய அறிமுகப்படுத்த வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இளவரசி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு திறமையில வல்லமை படைச்சவங்களா இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்கலாம் ஒரு கிளி ஒண்ணு வளர்த்துக்கின்னு வராங்க. அந்த கிளியும் அவங்கள மாரி எல்லாமே செய்யுது. அதனால முதல் இளவரசிய அறிமுகப்படுத்தும் பொழுதே, முதல் கிளிய அறிமுகப்படுத்திட்டு, அப்புறம் இளவரசிய அறிமுகப்படுத்துவோம். இது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. உடனே அரசனும் சரின்னு சொல்லிட்டு, அரசவைய வந்து கூப்பிட்டுறாரு. எல்லா மக்களும் வந்து நிக்கிறாங்க. அரசவையில அமைச்சர், அரசவையில அவ்ளோ ஜனங்களையும் கூப்பிட்டு வச்சு, ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க அரசவையில. உடனே முதல் இளவரசி, 2வது இளவரசி, 3வது இளவரசி 3 பேரையும் அவங்க கிளிய எடுத்துக்கின்னு அரசன் வர சொல்றாங்கன்னு சொன்ன உடனே, அரசவைக்கு 3 இளவரசியும் வராங்க. அந்த முனிவர் ஒரு ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கிறாரு சிம்மாசனத்துல. அரசர் ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. அவங்க மத்தியில முதல் இளவரசி வரா. முதல் இளவரசி வந்தோனே அவ கிளிய கொண்டு வரா. அவ கிளிய கொண்டு வந்தோனே, அந்த கிளி வந்து டான்ஸ் ஆடுன்னு சொன்ன உடனே, அந்த கிளி வந்து இளவரசி சொன்ன உடனேயே, அந்த உலகத்துல இருக்கிற அனைத்து சிறப்பான டான்ஸ், நாட்டியம் எல்லாத்தையுமே அந்த கிளி அழகா ஆடுது. அந்த இளவரசி ஆடுற மாரியே எல்லாத்தையும் இது ஆடுது. இத பார்த்த உடனே அந்த முனிவருக்கு, அரசருக்கு, மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 2வது இளவரசிய கூப்பிடுறாங்க. 2வது இளவரசிய கூட்ட உடனே, 2வது இளவரசி வரா. அந்த கிளி என்ன பண்ணுது, அவள மாரியே அந்த கிளியும் வந்து நல்லா இசைய வாசிக்க ஆரம்பிச்சிடுது. அ பாட்டும் பாடிக்கினே இருக்கிற அந்த இசைக்கருவிகள், அது சின்ன சின்ன சைஸ்ல இருக்கிற எல்லா இசைக்கருவிகளும், உலகத்துல அதிசயமான இசைக்கருவி எல்லாமே அந்த கிளி அழகா கடகடகடன்னு வாசிக்குது, பாட்டு பாடிக்கினே இருக்குது.
இதை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமா தாங்கல, ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த அந்த அரசவையே கோலாகலமா இருக்குது சந்தோஷத்துல. அப்ப உடனே அரசர் என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேருக்கு வந்து 100 கிராமத்தை நான் பரிசா அளிக்கிறேன். இது இந்த 100 கிராமத்துக்கும் இவங்க தான் இளவரசியா இருந்து ஆட்சி புரியணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பரிசு அளிக்கப்படுது. அடுத்து 3வது இளவரசி வராங்க. 3வது இளவரசி வந்த உடனேயே முனிவர் நினைக்கிறார், இவ்வளோ நாள் இந்த 2 கிளியும் சரி செம அட்டகாசம் பண்ணிட்டு போயிடுச்சுங்க. இப்ப 3வது கிளி வருது, இது என்ன அட்டகாசம் பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு ஆச்சரியமா அப்படியே எதிர்பார்ப்போட பார்த்துன்னு இருக்கிறார். இந்த 3வது கிளி தான் இருக்கிற கிளியோட ரொம்ப அழகான கிளி. அதோட அலங்காரம், அதோட அழகா அலங்காரம் பண்ணிக்கின்னு சூப்பரா வருது. அந்த இளவரசியும் வரா. வந்த உடனே இளவரசி தான் என்ன செய்ய முடியும்? அந்த இளவரசி என்னத்த பழகி வச்சிருக்கிறா? அந்த இளவரசி எப்படியாப்பட்டவ? அவ சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அவ ஊரு கதை பேசின்னு இருக்கிற ஆசாமி அவ. அப்ப அந்த கிளி மட்டும் என்ன செய்யும்? அப்ப அந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல வந்த உடனே கிளி வந்து உக்காந்த உடனே என்ன பண்ணுச்சு? அப்படியே தூங்கிச்சு. அந்த இளவரசிக்கு ரொம்ப அசிங்கமா தாங்கல. அந்த கிளியை எழுப்பி எழுப்பி பாக்குறா. ஏதாவது செய்வாங்காட்டின்னு எழுப்புறா. கத்து கொடுத்தா தானே அது செய்யறதுக்கு. இவ தூங்குறதானே கத்து கொடுத்தா. அப்ப அது என்ன செய்யும்? நல்லா தூங்கிட்டே இருக்குது. எழுப்ப 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 அந்த கிளி கொரட்டை விட்டு நல்லா கொரட்டை சத்தம் தான் கேட்குது. நல்லா தூங்குது. அந்த அவையில இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. எவ்வளவோ எழுப்புறான், அந்த கிளி எழும்புற மாதிரி தெரியவே இல்லை. இளவரசுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. உடனே என்ன பண்றான்? அந்த கிளியை எடுத்துக்கிட்டு அந்த அரசையை விட்டு உடனே அரண்மனைக்கு பின்னால போயிடுறா. போன பிறகு அந்த அரசனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம 2 மகளும் நல்லபடியா கிளிய வளர்த்து நல்ல நம்ம கிட்ட இருந்து பரிசு வாங்கிக்கிட்டு உலக மக்களுக்கு நல்ல பேரை வாங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம 3வது பொண்ணு மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டா? ரொம்ப அசிங்கப்பட்டு போயிட்டாளேன்னு ரொம்ப அரசருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயி போயிடுச்சு. இந்த உள்ள போன இளவரசி என்ன பண்ணா? அந்தப்புறத்து உள்ள போனவன் இனிமேல் பட்டு நம்ம இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இந்த அவமானம் வந்து என்னைக்கு ஒரு சின்னமா அமைஞ்சு போச்சு. நம்மள பார்க்குறவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு அரசவையில் நடந்த நிகழ்ச்சி தான் நமக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் இந்த ஊருக்கு நம்மளால திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சு, "தந்தையே என்னை மன்னிக்கவும். என்னால இந்த அவமானத்தை தாங்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஒரு நல்ல ஒரு அடையாளங்களோட நான் இந்த ஊருக்கு வருவேன். அது வரைக்கும் என்னை தேட வேணாம்னு" சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அந்த அரண்மனையை விட்டு வெளியில போயிட்டா. கொஞ்ச நேரம் பண்ணோனே அரசர் வந்து என்ன பண்றாரு, ஐயோ! தன் மகள் ரொம்ப கஷ்டமா இருப்பாளே! அவளுக்கு ஆறுதலா ஏதாவது சொல்லணுமே! அவள தேத்தி விடணுமே சொல்லிட்டு அரண்மனைக்கு பின்னால அரசர் வந்து பார்ப்பாரு. அந்த இளவரசிய காணோம். அவர் எழுதின லெட்டர் மட்டும் தான் இருக்கும். கடிதம் மட்டும் தான் இருக்கும். அத படிச்சு பார்த்து அரசர் உடனே என்ன பண்ணுவாரு, மனசு கேட்காம காவலாளியெல்லாம் கூட்டம் இளவரசிய போய் முதல்ல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புவார். உடனே அந்த முனிவர் தடுத்து அவர அனுப்பாதீங்க. உங்க இளவரசி எங்க போனாலும் நல்லா தான் இருப்பாங்க. அவங்க நல்ல நிலைமையில திரும்பி வர வரைக்கும் அவங்கள வந்து நீங்க தேடாதீங்க. ஆனா அவங்க உயிருக்கு நான் உத்தரவாதம் தரேன். என் சீடர்களை அனுப்பி இளவரசியை கண்காணிக்க சொல்றேன். நீங்க கவலை கொள்ள வேணாம். இளவரசி என்னைக்காவது ஒரு நாளைக்கு முனிவரா முற்றும் துண முற்றும் முக்காலம் உணர்ந்தவர் தான் முனிவர்கள். ஒரு நாளைக்கு உங்க இளவரசி நல்ல நிலைமை திரும்பி வருவாங்க. அதனால நீங்க அவங்கள பத்தி நீங்க எந்த கவலையும் கொள்ள வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஓடுது. இந்த இளவரசிக்கு என்னன்னா, அவளுக்கு அரண்மனையில சொகுசா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி சந்தோஷமா வாழ்ந்த அவளுக்கு வெளி உலகத்துக்கு வந்தவனே ஒண்ணுமே புரியல. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்ப என்ன பண்ணா, கொஞ்ச நாளுக்கு என்ன பண்ணியிருந்தா, அந்த கிளியோட வெளியில வந்துட்டா. வந்துட்டு சாப்பிடணுமே. அவகிட்ட இளவரசன்றால கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுன்னு தானே இருந்தா. அப்ப அந்த நகையெல்லாம் வித்து கொஞ்சம் பொற்காசுகளை வாங்கி வச்சுக்கிட்டா. கடையில வித்து பொற்காசுல வச்சுட்டு, அத குடுத்து ஒரு வீட்ல குடுத்துட்டு வீட்ல சாப்பிட்டுட்டே இருந்தா. இப்படியே சாப்பிட்டுன்னே இருக்கல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "குந்தி சாப்பிட்டா குன்றும் கரைஞ்சு போயிடும்னு" சொல்லுவாங்க. நாளோட்டமா அந்த பணமெல்லாம் செலவாயிடுச்சு. இத்தனை 100 பொற்காசுகளை எடுத்துக்கின்னு வெளியில வந்துட்டு ஒரு நாள் ஆத்தங்கரையில குளிக்க போகல, கிளிகிட்ட சொல்றா, "கிளியே, நம்மகிட்ட இப்ப இருக்கிறது 100 பொற்காசுகள் மட்டும்தான். இந்த 100 பொற்காசுகளை நீ பத்திரமா பார்த்துக்கோ. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இத வச்சுதான் நம்ம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்மளால சாப்பிட முடியும். இத கொண்டு தான் நம்மளால இப்ப வாழ்க்கை வாழ முடியும். அதனால பத்திரமா பார்த்துக்கன்னு" சொல்லிட்டு அந்த 100 பொற்காசுகளுடைய மூட்டைய கிளி கையில குடுத்துட்டு இவ குளிக்க போறா. ஆத்தங்கரையில குளிக்க போயிட்டு வரா. சாப்பிட்டு வந்த உடனே அந்த கிளி என்ன பண்ணுச்சு, அந்த பொற்காசுகள பத்தி கவனம் செலுத்தாம தூங்கிடுச்சு. அது நல்லா தூங்குது படுத்துக்கின்னு. தூங்குனோனே அந்த பொற்காசுகள் ஒண்ணுத்தையும் காணோம். எங்கோ போயிடுச்சு. இவ வந்து பார்க்கறா, கிளி தூங்கின்னு இருக்குது. பொற்காசெல்லாம் காணாம போயிடுச்சு. இவளுக்கு ஒண்ணும் புரியல. இருந்த ஒரு பொற்காசும் போச்சு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வெறும் கையின்னு வீசின கையமா இருக்கிறா. இப்ப ஒண்ணுமே செய்ய முடியாம என்ன பண்றா, அந்த சாப்பாடு போட்ட இடத்துக்கு திருப்பி போறா. அந்த அம்மா வீட்டுக்கு போறா.
அவங்க கிட்ட போய் என்கிட்ட பொற்காசு எல்லாம் இல்ல ஆயிப்போச்சு எனக்கு சாப்பாடு போடுனா போடுவாங்களா? யாரும் போடல. இப்ப என்ன செய்யறான், அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். வருமானத்துக்கு ஒண்ணுமே இல்ல, கையில காசு ஒரு பைசா கூட இல்ல. பசி தாங்க மல்ல அவளால. சரி, நம்மளால பசியால இருக்க முடியல, அரண்மனைக்கே போயிடலாமா, திரும்பி போயிடலாமான்னு யோசிக்கிறா. போயிடலாமா வேணாமா, அரண்மனைக்கு போயிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறா. ஆனா அவளுக்கு வைராகியமும் தன்மானமும் விட்டு கொடுக்கல. நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட பிறகுதான் அரண்மனைக்கே நம்ம போகணும். அது வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு உறுதி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் வேலையை தேடி தேடி போயின்னு இருக்கிறா. எங்கேயும் வேலை கிடைக்கல. கொஞ்சம் தூரம் போன உடனே அங்க ஒரு ஒரு மில்லு, எண்ணெய் ஆடுற மில்லு ஒண்ணு பாக்குறா. அங்க வந்து செக்கு, அதாவது அந்த காலத்துல மர செக்குல வந்து மாடை கட்டி எண்ணெய் எடுப்பாங்க, எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த மரசெக்குல வந்து என்ன போடுவாங்கன்னா, கடலை போடுவாங்க, தேங்காய் போடுவாங்க, எள்ளு போடுவாங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், இந்த பல விதமான எண்ணெயெல்லாம் என்ன செய்வாங்க, அந்த மரசெக்குல போட்டு அதெல்லாம் போட்டு போட்டு அரைச்சி அதுல இருந்து வந்து எண்ணெய் எடுப்பாங்க. அந்த எண்ணெய் எடுத்துட்ட பிறகு அந்த இருக்கிற சக்கை இருக்குது பாருங்க, அந்த புண்ணாக்கை எடுத்துருவாங்க. சூடோட இருக்கக்குள்ளேயே அந்த மரசெக்குல இருந்து எடுத்துடணும், இல்லைன்னா அது கட்டி போயிடும், எடுக்க முடியாது புண்ணாக்கை. இத பாக்குறா. இத பார்த்த உடனே அந்த அந்த கடைக்காரங்கிட்ட, அந்த செக்கு ஆடுற அந்த முதலாளி கிட்ட போய், ஐயா, எனக்கு இங்க ஏதாவது வேலை கிடைக்க முடியுமா? அதாவது இந்த மாடு இடத்துல கூட நான் மாடு மேரி கூட நான் இழுக்க தயார். மனுஷனுக்கு மாட்டுக்கு பதில் நான் கூட அந்த செக்கை இழுக்க தயார் ஐயா. எனக்கு பசி தாங்கல, எனக்கு கஷ்டமா இருக்கிற, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஐயான்னு கேக்குறான். இந்த பொண்ணோட நிலைமை பார்த்து அவரும், சரிம்மா, நீ மாடு இடத்தெல்லாம் இழுக்க வேணாம், உனக்கு ஒரு வேலை தரேன். ஆனா அது கொஞ்சம் கவனமா செய்யணும். அதாவது மாடு செக்கு இழுத்த பிறகு எண்ணெயெல்லாம் வடிஞ்சிட்ட பிறகு அந்த செக்குல வந்து புண்ணாக்கு தங்கி இருக்கும். அந்த புண்ணாக்கு வந்து எடுக்க முடியாது. செக்கோட சூட்டுல அப்படியே புண்ணாக்கு சூடா இருக்கும். ஆனா கை சுட்டுக்க கூடாது. ஆனா பதமா பார்த்து எடுக்கணும். நீ அப்படியே விட்டுட்டுனா காஞ்சு போயிடும், எடுக்க முடியாது. பதமா இருக்கிற இடத்துல நீ அந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்து வச்சிடு. இந்த வேலை மட்டும் நீ செய்யுமான்னாராம். சரிங்க ஐயா, நான் செய்யறேங்கான்னு சொன்னாலாம். அப்புறம் அவ அவ அப்பயே சொன்னா அவர்கிட்ட, அப்பா ஐயா, நான் எந்த வேலையும் எனக்கு செய்ய தெரியாயா, இது வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்தது இல்லையான்னு தான் சொல்லி வேலை கேட்டுருக்கிறா. அவர், இந்த வேலையை மட்டும் நீ செய்யுமா, நான் பார்த்து பார்த்து பத்திரமா செய்யுமா, நீ எந்த வேலையும் செஞ்சது இல்லைன்னா பத்திரமா கை பத்து சுட்டுக்கு போறமா, பார்த்து செய்யுமான்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அவ ஒரு நாளெல்லாம் அந்த செக்குல இருக்கிற புண்ணாக்கெல்லாம் பதமா எடுத்து வைக்கிற வேலையை பண்ணின்னு இருந்தா. ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து இரவு வரைக்கும் அவ வேலை செஞ்சாங்கன்னா அவர் எவ்வளவு கூலி கொடுப்பார் தெரியுமா? 40 வெள்ளி காசுகளும் ஒரு கூட நிறைய புண்ணாக்கும் கொடுப்பாருங்களாம். இதுதான் அவருக்கு சம்பளம். அரசி, இளவரசிக்கு என்ன சம்பளம் பாருங்க. அதான். அப்ப வந்து வாங்கிட்டு வந்துட்டு, அந்த சரி, வெள்ளி காசுகள வச்சு நம்ம செலவு செய்யலாம். சாப்பாடு செலவு செய்யலாம். துணிமணி வாங்கிக்கலாம். இந்த புண்ணாக்க என்ன செய்றதுன்னு அவளுக்கு தெரியாது. அப்ப அதனால என்ன செய்றேன், இந்த புண்ணாக்க அவருக்கு செக்கு கடையில இருந்து எல்லாரும் புண்ணாக்கு வாங்கிட்டு போறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிறா. அந்த புண்ணாக்க வந்து ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டு போறாரு. விலைக்கு வாங்கிட்டு போய் சந்தையில போய் விக்கிறாரு. இவ பாக்குறா. இவ பாத்துட்டு உடனே இவளுக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை? சரி, நாம இது மாதிரி புண்ணாக்க வந்து விலைக்கு வாங்கிட்டு நாமளும் கடையில போய் வித்தா என்னான்னு யோசிக்கிறா. அப்ப இவ வந்து இப்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பாக்குறது அந்த கிளிக்கு, அதுக்கும் மனசு கஷ்டமாயி போச்சு. அதுவும் இப்ப என்ன செய்யுது, ஐயோ பாவம், இந்த இளவரசி இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இவளுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் அந்த கிளிக்கும் தோணுது. உடனே அந்த இளவரசி சொல்றா கிளி கிட்ட, கிளியே கிளியே, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய முடியுமா? அதாவது இந்த புண்ணாக்க வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு போறாருல்ல, அவர் வந்து எந்த விலைக்கு போய் சந்தையில விக்கிறாரு மட்டும் எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்றாரு. இந்த புண்ணாக்கு வாங்குறவர் என்ன பண்றாரு, இந்த புண்ணாக்கு இவளுகிட்ட ஒரு கூட புண்ணாக்கு குடுத்தாங்கல்ல, அந்த புண்ணாக்கு வர விலை ரூ. 1 குடுத்து ஒரு புண்ணாக்க, ஒரு கூட புண்ணாக்க வாங்கிட்டு சந்தையில போய் ரூ. 5க்கு விக்கிறாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு மடங்கு லாபம் வருது. அத வந்து கிளி வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுது. இவர் உன்கிட்ட இருந்து புண்ணாக்க ரூ. 1க்கு வாங்கிட்டு சந்தையில ரூ. 5ல விக்கிறாருன்னு சொன்ன உடனே இவளுக்கு அப்பதான் யோசனை வருது. நாமளும் இந்த வியாபாரம் பண்ணா என்ன, கடை போட்டா என்ன சந்தையில நினைச்சிட்டு, உடனே அந்த புண்ணாக்கு மில்லுல இருந்து புண்ணாக்கு வாங்குறவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, ஐயா, நீங்க வந்து புண்ணாக்க வந்து அவர்கிட்ட ரூ. 1 கொடுக்கறதோட நான் உங்களுக்கு இன்னும் அதிகமா காசு கொடுக்குறேன் அவரோட. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க கூட வேலை செய்யறவன் நானு, தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால இந்த புண்ணாக்கெல்லாம் என்கிட்டயே கொடுத்துருங்க. நான் வந்து உங்களுக்கு அவரோட நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய காசை கொடுத்து அந்த புண்ணாக்கெல்லாம் இவளே வாங்கிட்டு இவளே போய் கடையில சந்தையில கடை போட்டு விக்கிறா. கடையில சந்தையில கடை போட்டு வித்த உடனே எல்லா கடையில என்ன நடக்கும், மனுஷாளுங்க தான் கூவி கூவி புண்ணாக்கு விற்பாங்க. புண்ணாக்கு வந்து வாங்கிக்கங்க, புண்ணாக்கு வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு மனுஷாளுங்க தான் கூவி விற்பாங்க. ஆனா இவதான் ஒரு கிளி வளர்க்கறாளே, அந்த கிளி பண்ணும், இதுவும் இவளுக்கு உதவி செய்யணும் சொல்றதுக்காக அந்த கிளி தான் இப்ப கூவி கூவி புண்ணாக்கு சேல்ஸ் பண்ணுது, அதுதான் விக்குது.
வாங்க வாங்க இந்த புண்ணாக வாங்கிட்டு போங்க, தரமான புண்ணாக வாங்கிட்டு போங்க, சத்தான புண்ணாக வாங்கிட்டு போங்க, உங்க வீட்டு மாடுகளுக்கு கொடுங்க, அப்படி இப்படின்னு புலி கிவி கிவி விக்குது. கிளி வந்து கூ கூ விக்கிறத பார்த்த உடனே அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன பண்றாங்க, இவ கடையிலே வந்து புண்ணாக்கெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப கடையும் நல்லா வளர்ச்சி ஆகுது. ஒவ்வொரு நாளும் இது மாரி புண்ணாக்க வாங்கி வாங்கி இவளே விக்க ஆரம்பிச்சுன்னு வரா. இத இந்த ஊர் மக்கள்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இத பார்த்த ஒரு ஓவியர் வந்து, அது கிளி வந்து பிசினஸ் பண்ணுதா? கிளி வந்து சேல்ஸ் பண்ணுதா? கிளி வந்து பேசி பேசி விக்குதா? சரி, இத வந்து படம் எடுத்து போடணும்னு சொல்லிட்டு, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஓவியர் வந்து, இந்த இளவரசி வந்து புண்ணாக்க விக்கிற மாரியும், கடை அப்படியே அந்த கடைக்கு எய்த்த மாரி உட்காந்து அந்த ஓவியத்த அப்படியே வரையறாரு. புண்ணாக்கு கடையும், இளவரசி கடையில விக்கிறதையும், கிளி வந்து விக்கிற மாரியும் வந்து அப்படியே படம் வரைஞ்சு அழகான ஒரு தத்ரூபமா ஒரு படம் வரையறாரு அந்த இளவரசிய. அப்புறம் அந்த என்ன பண்றாரு அந்த ஓவியர் வந்து, இந்த படத்த வந்து ஒரு செல்வந்தர் கிட்ட விலை அதிகமா விக்கிறார். அந்த செல்வந்தர் வந்து அந்த ஓவியம் ரொம்ப அழகா இருக்கிறதுனால, அந்த செல்வந்தர் வந்து என்ன செய்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற படைத்தளபதி கிட்ட விக்கிறார். அந்த படைத்தளபதி இந்த அந்த ஓவியத்த பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த ஊர் அமைச்சர்கிட்ட விக்கிறார். அந்த ஊர் அமைச்சர் இந்த படத்த பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிப்போச்சு. இது என்ன இது இந்த படம்? நம்ம இளவரசி ஆச்சேன்னு நெனச்சுக்கிட்டு, அந்த படத்த அப்படியே வாங்கின்னு போய் தன் மன்னன் கிட்ட போய் காட்டுறாரு. மன்னன் கிட்ட பார்த்த உடனே நம்ம அமைச்சர் சொல்றாராம், "மன்னா, நம்ம இளவரசி வேற எங்கேயும் இல்ல. நம்ம ஊர விட்டு வெகு தூரத்துல வடக்கு திசையில இருந்து ஒரு சந்தையில புண்ணாக்கு கடை போட்டு கிளியோட அங்க தான் இருக்கிறாங்க." ரொம்ப சொல்லிட்டு இந்த படத்த தான் அங்கருந்து தான் அந்த படம் வரையப்பட்டு வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இத பார்த்த அரசருக்கு உடனே காவலாளிகள அனுப்பி, "இளவரசி எங்க இருந்தாலும் போய் அழைச்சிட்டு வாங்கன்னு" சொல்லிர்றாரு. உடனே காவலாளிலாம் போய் மரியாதையோட போயி, அந்த புண்ணாக்கு கடையில இருக்கிற இளவரசியும், அந்த கிளியும் அரசர் வீட்டுக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, அந்த இளவரசி தான் இப்போ ஒரு ஒரு நிலையில நல்லா உழைச்சு சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுட்டு வந்துட்டாளே! உடனே என்ன செய்றா, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி செலுத்திட்டு நாட்டுக்கு வந்துர்றா. அவ ஊருக்கு வந்த உடனே அரசர் என்ன செய்றாரு, அவளுக்கு வேண்டிய மாலை மரியாதை எல்லாம் செலுத்திட்டு, அந்த ஊரையே கூட்டி அவளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். பாராட்டு தெரிவிச்சுட்டு, அந்த இளவரசிக்கு என்ன செய்றாரு, மகளேன்னு சொல்லிட்டு கூப்ட்டு 500 கிராமங்கள அவளுக்கு பரிசா அளிக்கிறார். பரிசா அளிச்சுட்டு, "மகளே, வந்து தவறு யாரு வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் திருத்தத்தை ஒரு சிலரால மட்டும் தான் செய்ய முடியும்." என்ன சொல்றாரு? "மகளே, தவறை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் திருத்தத்தை ஒரு சிலரால் மட்டும் தான் செய்ய முடியும். அவமானம் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனால் அடையாளங்களை வெகு சிலரே மட்டுமே அடையாளம் காட்ட முடியும்." அ எல்லாருக்குமே அவமானம் வரத்தான் செய்யும். அவமானம் யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த அவமானங்களையும் அடையாளங்களால ஒரு சிலரால மட்டும் தான் உருவாக்க முடியும் மகளே. அந்த வெகு சிலர நீயும் ஒருத்தி மகளே. உன்ன கண்டு நான் பெருமைப்படுறேன். சொல்லிட்டு அரசர் பாராட்டினாராம். உண்மையாலுமே நாம நினைக்கிறோம். எல்லாருமே அவமானப்படுறது எல்லாத்தையுமே அடையாளமா ஒரு சிலரால தான் அத வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். 500 கிராமத்துக்கும் இளவரசி அவ தான் இருக்கிறா. முதல்ல ஆரம்ப கட்டத்துல தன் வாழ்க்கையில சோம்பேறித்தனமாகவும், எதுவும் கஷ்டப்படாமலும் வாழ்க்கைய வந்து அவ சோம்பேறித்தனமா சாப்பிட்டு சாப்பிட்டு வீணாக்கி இருந்தாலும், அடுத்து என்ன நினைச்சா நம்ம வாழ்க்கைய வந்து அவ வெளியில உலகத்துக்கு வந்த உடனே நம்ம வாழ்க்கைய நம்மளால சரிப்படுத்தி விடலாம். நினைச்சு கண்டிப்பா நம்மளால சரிப்படுத்த முடியும்னு நினைச்சு உலகத்துல இருந்து கத்துக்கிட்ட பாடத்தாலும், அவளோட உழைப்பாலும் இன்னைக்கு அவ வாழ்க்கைய மாத்தி அமைச்சிருக்கிறா அந்த இளவரசி. வாழ்க்கைய மாத்தி அமைச்சு அவளுக்கு அதனால ஒரு 500 கிராமத்துக்கு ஒரு அரசியாவும் இப்ப வாழ்ந்துன்னு இருக்கிறா. நம்ம நிறைய தவறுகள் செய்துட்டோம். நிறைய தவறுகள் செய்து அதனால கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டோம். நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலர் அப்படியே துவண்டு போயிடுறாங்க. அப்படிலாம் இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு பகுதி தவறுகள் செய்திருந்தாலும், அதனால விளைவுகள் நம்ம அனுபவிச்சு இருந்தாலும், நம்மளால தவறுகள திருத்தி கண்டிப்பா வாழ முடியும்ன்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற பாடம். அதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் நம்மகிட்ட ஓணும். நம்ம எல்லாத்தையும் பழசெல்லாம் முடிஞ்சதெல்லாம் தூக்கி போட்டு மூட்டை கட்டி ஓரம் வச்சுட்டு, நம்மளாலயும் முன்னுக்கு வர முடியும். அதனால நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கைய நம்மளால மாத்திக்க முடியும். அந்த ஒரு வைராகியம் நம்மளால மாத்தி நல்ல நிலைமையில வாழ முடியும்ன்ற வைராக்கியமும் நம்மளால இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கைய கண்டிப்பா நம்மளால மாத்த முடியும். எந்த வயசா இருந்தாலும் சரி, எத்தனை வயசா இருந்தாலும் சரி, நாம நினைச்சோம்னா, கடவுளுடைய அருளால நம்மளோட வைராக்கியம், முயற்சியும் இருந்தா, கடவுளும் இயற்கையும் கண்டிப்பா நமக்கு உதவி புரிவாங்கன்றது தான் இந்த கதையோட அர்த்தம். இந்த கதை வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும், எல்லா மதத்தவருங்க எல்லாருக்குமே இது பொருத்தமான கதை.
ஏன் அம்மா வந்து குழந்தைங்கள வந்து 12 வயசுல இருந்து 25 12 வயசு கூட இல்ல. சின்ன ஒரு கை குழந்தையில இருந்தே நீங்க என்னத்த கத்துக் குடுக்குறீங்களோ, அததான் இந்த குழந்தைங்க கத்துங்க. குழந்தையிலிருந்து அந்த அம்மா சொல்ற மாரி இந்த 25 வயசு வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு என்ன கத்துக் குடுக்குறோமோ, அததான் அந்த குழந்தைங்க கத்துக்குவாங்க. ஒரு கருட புராணத்துல ஒண்ணு சொல்லுவாங்க. 11 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் வந்து பொறுப்பா வளர்க்கணுமா. எல்லாரும் கத்துக் குடுத்து நல்லபடியா அந்த குழந்தைய வளர்த்தாங்கன்னா, 11 வயசு வரைக்கும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த தாய் தகப்பனுக்கு. அதுக்கு மேல அந்த பிள்ளைங்க ஏதாவது தவறுகள் செய்ததுன்னா, அந்தோட பாவம் வந்து தாய் தகப்பன வந்து அண்டாது. அதாவது நீ 11 வயசு வரைக்கும் குழந்தைங்க நல்லபடியா வளர்த்துட்டு, அதுக்கு மேல அது ஒரு 25 வயசுக்கு மேல 30 வயசுக்கு மேல அது ஏதாவது தப்பு பண்ணுது, பாவம் பண்ணுதுன்னா, அந்த பாவம் வந்து தாய் தகப்பன வந்து பிடிக்காது. இதுவே 11 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் ஏனோ தானோன்னு குழந்தைய வளர்த்துட்டு, அந்த குழந்தைங்க நல்லபடியா வளர்க்காம இருந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைகள் செய்யற பாவம் ஃபுல்லும் அந்த தாய் தகப்பனுக்கு தான் வந்து சேருங்களாம். அதனால தான் அம்மா அருள்வாக்குல அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு வீட்டுல வந்து ஒரு தாய் தகப்பன் வந்து அ எந்த காலமும் டிவி பார்த்துக்கின்னு, செல்ஃபோனையே பார்த்துக்கின்னு, டிவியே பார்த்துக்கின்னு, ஆன்மீகம் ஒண்ணுமே இல்லாம, நல்ல பேச்சு பேசாம, குடிச்சுக்கின்னு, சிகரெட் புடிச்சுக்கிட்டு, எந்த நேரமும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கின்னு, அக்கம் பக்கத்துல சண்டை போட்டுக்கின்னு, அந்த குழந்தைங்க பாக்குங்க என்ன நினைக்குங்க? இதுதான் வாழ்க்கை பாருங்க. நாமளும் இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? சின்னதுல இருந்தே அதுதான் பழகுங்க. டிவி பார்க்கறது, செல்ஃபோன் பார்க்கறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது, போய் ஊர் சுத்தின்னு இருக்கிறது, ஃப்ரெண்டுங்களோட சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ, எல்லா கெட்ட பழக்கங்களும் அந்த பசங்களும் கத்துக்குங்க. இப்ப இந்த கிளி கதையில நடந்த கதை தான். எப்படி அந்த ஒரு கிளி 2 கிளிகள் நல்லது சொல்லிக் குடுத்து நல்லத பழகுச்சு. 3வது கிளி தூங்கி தூங்கி சோம்பேறியா இருந்த மாரி தான். நாம எந்த பழக்கவழக்கங்கள குழந்தைகளுக்கு குடுக்குறோமோ, அந்த பழக்கவழக்கங்கள் தான் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளால குடுக்க முடியும். இது நிச்சயம். இது நிதர்சனமான உண்மை, சத்தியமான உண்மையும் கூட. இப்ப நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் கதைக்கு தான் சரி வரும். உண்மையான வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வருமான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா ஒத்து வரும். நான் வந்து குழந்தைங்கலாம் பார்த்துக்கிற கிரஷ் மாரி வீட்ல செஞ்சுன்னு இருந்தேன். கிடைக்கிற நேரத்துல அந்த குழந்தைங்க சும்மா இருக்கிற நேரத்துல, நான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டிவி போட்டு பார்க்கறதோ, அதெல்லாம் பழக்க மாட்டேன். அப்ப சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு, குழந்தைங்க சும்மா அமைதியா ரிலாக்ஸா இருக்கிற நேரத்துல, குழந்தைகள மடியில வச்சுக்கின்னு நான் சின்ன சின்ன பிரேயர் பண்ணுவேன். ரொம்ப நாள் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன ஜெபம் பண்றது, பிரேயர் பண்றதுன்னு பண்ணுவேன். எத்தனை ஒரு என்கிட்ட வர குழந்தைங்கலாம் 3 மாசத்துலருந்து 3 வயசுக்குள்ள தான் என்கிட்ட வருங்க. ஆனா, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, "நீங்க வீட்ல பிரேயர் பண்ணுவீங்களாங்கன்னு?" கேட்டாங்க. "ஏங்க அப்படி சொல்றீங்க?" ஏன்னா பேரண்ட்ஸ் இதுக்கு பண்ண நம்மளுக்கு அந்த ரைட்ஸும் கிடையாது. சும்மா இருக்கக்குள்ள மடியில அந்த பிள்ளைங்க தூக்கம் வரக்குள்ள அப்படியே மடியிலேயே உட்கார வச்சுக்கின்னு கொஞ்சம் தூங்க வச்சுட்டு அப்படியே படுக்க வைக்கிற பழக்கம். ஏன்னா, எங்க குழந்தை வந்து ஒரு 2 குழந்தைங்க பேரண்ட்ஸ் அப்படி சொன்னாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என் குழந்தை வந்து என்ன பண்ணுனா, ஒரு சின்ன ஒரு மேட்ட ஒண்ணு எடுத்து போட்டுக்கின்னு, செவுத்த நோக்கி உக்காந்துன்னு வாய அசைச்சுக்கிட்டே செய்யும். வாய அசைச்சுக்கிட்டே பண்ணுன்னு சொன்னாங்களாம். அப்ப எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. ஆமா, நான் சும்மா அந்த குழந்தைங்க சும்மா அமைதியா இருக்கல என் மடியில வந்து உக்காந்துருச்சுங்கன்னா, அந்த நேரம் பார்த்து நான் சும்மா அப்படியே மடியில உட்கார வச்சுட்டு, மேட்ட போட்டு அப்படியே மேல உட்காந்துட்டு சின்ன பிரேயர் பண்ணுவேன். அதுதான் அந்த உங்க வீட்ல வந்து செஞ்சு காட்டுது. எந்த வயசு குழந்தை? 1 1/2 வயசு குழந்தை. அது வெளிநாட்டு குழந்தைங்க. பிரெஞ்சு நாட்டு குழந்தைகள் வந்து இந்த மாரி செய்யறத அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்ப இந்த பழக்கம் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி வந்தது? நாம என்ன செய்யறோமோ அத பார்த்து தான் அந்த குழந்தைங்க கத்துங்க. நம்ம வந்து கோயிலுக்கு போறது, நல்ல பேச்சுவார்த்தைகள், நல்ல உணவுகள், சத்தான உணவுகள், அம்மா சொல்ற மாரி சிறுதானிய உணவுகள், நல்ல உணவுகள சாப்பிடுறது, பழங்கள், காய்கறிகள் சாப்பிடுறது, நம்ம இப்படி பழக பழகனா, அந்த புள்ளைங்கள் நாளோட்டமா அததான் பழக்கத்துக்கு அதுங்களும் வரும். அதுங்க ஜெனரேஷன் அந்த பழக்கத்த தான் கொண்டு வரும். நாம நல்லபடியா தினம் காலைல எந்திச்சோமா வழிபாடு பண்ணணும். அதுக்கு டிவி தொடக்கூடாது, செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, வழிபாடு பண்ணணும், தியானம் பண்ணணும், நம்ம வீட்டு கடமைகள செய்யணும், வேலைக்கு போகணும், சம்பாரிக்கணும், சம்பாரிக்கிற வேலைய நல்லபடியா செலவு பண்ணணும், தான தர்மங்கள் செய்யணும், ஆலயங்களுக்கு போகணும், குடும்பத்தோட விட்டுட்டோமே, நம்ம திருந்தலையே, இனி நம்ம வாழ்க்கையெல்லாம் கெட்டு போச்சே, நம்ம பிள்ளைங்க வீணா போயிட்டாங்களே, நம்ம இவ்வளவு நாள் வாழ்க்கை வீணாக்கிட்டோமே நினைக்க கூடாது. இனியும் காலம் இருக்குது. கடவுளுடைய அருள் இருந்தா கண்டிப்பா நம்மளாலயும் நல்ல வாழ்க்கை கொண்டு வர முடியும். ஒரு வைராக்கம் நம்ம மனசுல இருந்தா, கண்டிப்பா கொண்டு வர முடியும். ஷேக்ஸ்பியர் பார்த்திருக்கிறீங்களா? பெரிய மாமேதை. நாடகத்திலயும் சரி, எல்லாத்துலயும் நாடகம், கவிதை எல்லாம் ஷேக்ஸ்பியர். அவரு அந்த காலத்துல அவருடைய வாழ்க்கையில முற்பகுதிய பார்த்தீங்கன்னா, ஒரு நாடக கொட்டாயில வேடிக்கை பார்க்க வந்தவரு. நாடக கொட்டாயில பசியோட நின்னுருந்தவரு, தான் பசிய போக்குவதற்காக குதிரை கொண்டாந்து விட்டுட்டு பெரிய பணக்காரங்கலாம் நாடகம் பார்க்க போவாங்க. அந்த குதிரைங்கள வந்து பார்த்துக்கிற வேலைய தான் பார்த்தாரு. வாட்ச்மேன் வேலைய பார்த்துட்டு, அந்த குதிரைங்கள குளிப்பாட்டி வச்சாரு. அப்புறம் அவரே ஒரு குதிரைங்கள வந்து பாதுகாக்கிற மாரி ஒரு கொட்டகை அமைச்சு, குதிரைகள பார்த்துக்கினாரு. அப்புறம் நாடகத்த பார்த்து, பார்த்து, பார்த்து வெளியிலிருந்து வாசப்படியிலிருந்து நாடகத்த பார்த்த இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் தான்,
உலகத்திலேயே புகழ்பெற்ற நாடக மேதையா ஆறினார். அவருடைய முற்பகுதியை பார்த்தீங்கன்னா சாதா ஒரு குதிரை வண்டியை வச்சுக்கின்னு பாதுகாத்த ஒரு சாதா ஒரு வாட்ச்மேன். வால்மீகி எடுத்துக்கிட்டீங்கன்னா, வால்மீகி யாரு? காட்டுல வழிப்பறி கொள்ள திருடன். அந்த திருடன் தான் இன்னைக்கு ராமாயணத்தை உருவாக்கி கொடுத்துக்கிறாரு. புகழ்பெற்ற ஒரு புராண வர ராமாயணத்தை கொடுத்தவரே வால்மீகி முனிவர் தான். அதே மாதிரிதான் பட்டினத்தார், அருணகிரிநாதர். பட்டினத்தார் மாரி அருணகிரிநாதர் மாரி உண்மையாலுமே மோசமான வாழ்க்கையை அருணகிரிநாதர் வாழ்ந்திருக்கிறார். இந்த கதையெல்லாம் சொன்னேன். அருணகிரிநாதர் மாரி ஒருத்தர் மோசமான வாழ்க்கைய, அவ்வளவு மோசமான வாழ்க்கையை அருணகிரிநாதர் அவ்வளவு வாழ்ந்திருக்கிறாரு. ஆனா பிற்பகுதியில அவரை பாத்தீங்கன்னா என்னமா ஒரு சித்தரா, என்னமா ஞானம் பெற்றிருக்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு வரலாறுகள் நம்மளுடைய அம்மா வரலாற்றிலும் நடந்திருக்குது. சக்தி ஒளி ஆசிரியர் தெரிந்தானே ராமசாமி பார்த்திருக்கிறீங்கல்ல. அவரு இப்ப நாம இந்த காலத்துல நம்ம பார்த்தது. அவரு அந்த காலத்தெல்லாம் அவரு குதிரை பந்தயத்துக்கு போய் போய் அழகா உல்லாசமா குதிரை பந்தயத்துக்கு அவ்வளவு செலவு பண்ணி இந்த குதிரை பந்தயத்திலேயே வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டார். அவர் அம்மா கிட்ட வரக்குள்ள 70 வயசு. அந்த வயசுல சரியான வயிற்று வலியால அவர் அவருக்கு அம்மா ஒரு தொண்டை கொடுத்துக்குது. அம்மா சொல்றான், அம்மா இந்த வயசுல நான் இங்க வந்திருக்கிறேனேம்மா, எனக்கு இந்த வயசுக்கு மேல அதுவும் எனக்கு வயிற்று வலியால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் எம்ம நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு இப்ப போய் இந்த துண்டு ஆன்மீகம்லாம் எனக்கு எப்படிமா வரும்னு கேட்டிருக்கிறார். அம்மா சொல்லிச்சான், அதுக்கு வயசே கிடையாதுடா. நான் நினைச்சேன்னா ஒரு நிமிஷம் போதும் உனக்கு. அதனால அவரு 70 வயசுக்கு மேல ஆன்மீகத்துல ஈடுபட்டு இன்னைக்கு சக்தி ஒளி ஆசிரியரா நம்ம மருவத்தூர்ல சக்தி ஒளி ஆசிரியரா இன்னைக்கு பெயர் பெற்று இருக்கிறாருன்னா அந்த வயசு கணக்கு கிடையாதுன்றதுக்கு தான் இது. எந்த எந்த காலமும் நமக்கு திசை திருப்பக்கூடியது. எல்லாரோட வாழ்க்கையும் திசை திரும்பி நல்லதோர் வாழ்க்கையை வாழ முடியுன்றதுதான் இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிற கருத்து. அதனால அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடிச்சு, குழந்தைகள் மட்டும் இல்ல, பெரியவங்க எல்லாருமே நல்லபடியா நம்ம குழந்தைகள் நல்லபடியா வளர்த்து தாய் தகப்பனும் நல்லபடியா வாழ்ந்தாதான் குழந்தைங்க நல்ல சமுதாயத்தை நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு கொடுத்து நல்ல சமுதாயத்தை உருக்க முடியும் சக்திகளாம். அனைவரும் அன்னையின் அருள்வாக்கை கடைபிடிச்சு அனைவரும் வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.